முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டிசபிள் பண்ணிட்டாங்க. என்ன ரீசனுக்காக டிசபிள் பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மளோட நியூ அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த ரீஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டாக மே 2 மார்னிங் 7:23 உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு ஒரு மெயில் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணி நான் வந்து செல்ஃபி வெரிஃபிகேஷன், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து அப்பீல் பண்ணேன். ஸோ 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி மெயில் வந்துருந்துச்சு. அடுத்ததான் ஓட்டர் ஐடி கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணேன். கரெக்டாக 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை நீங்கள் மீறியதுனால உங்களோட அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக நாங்கள் டிசபிள் பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. எனக்கு பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிருச்சு. 5 வருஷமாக கஷ்டப்பட்டு 573 ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபாலோவர்ஸும் 26,900க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. எல்லாமே டோட்டலாக க்ளோஸ் ஆயிருச்சு. நானே ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் வார்னிங் கொடுத்துட்டு அக்கௌண்ட் அதுக்கப்புறமா டிசபிளோடு சஸ்பெண்டே பண்ணால் ஓகே. ஆனால் எந்த ஒரு இன்ஃபார்மும் பண்ணாமல் டேரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருச்சு. நானும் வேறு அக்கௌண்ட்டுக்கு ப்ளூ டிக் வாங்கி இன்ஸ்டாகிராம் டீம் கிட்ட டெக்ஸ்ட் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டு பார்த்தேன். ஆனால் ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் மறந்துட்டு உங்களை நம்பி நான் இந்த நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரீஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்ஸ்டாகிராம் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும். இதுக்கப்புறம் தரமான வீடியோவை அப்லோட் பண்ண போறோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.